இன்னைக்கு நாம தி அயன் இன்வெஸ்டிகேட்டர் கதையோட முதல் சாப்டரான கியோடாக்ஸ் கிரானிக்கல்ஸை டீகோட் பண்ண போறோம். இருட்டு, மழை, மர்மம்னு ஒரு செம த்ரில்லிங்கான உலகத்துக்குள்ள நுழைய ரெடியா? வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஓகே, நேரா மேட்ருக்கு வருவோம். ஒரு வாம்பயரும் ஒரு வேர்வுல்ஃபும் இயற்கையிலே ஜென்ம விரோதிகள், கரெக்டா? ஆனா அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒரே ஹோட்டல் ரூம்ல பிணமா கிடக்க முடியும்? சான்ஸே இல்லைல்ல. இதுதான் நம்ம விசாரணையோட மிகப்பெரிய ட்விஸ்ட். சம்மந்தமே இல்லாத ரெண்டு பேரு எப்படி ஒன்னா செத்து கிடக்குறாங்க? அங்க நிஜமாவே என்னதான் நடந்திருக்கும்? இதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நள்ளிரவு நேரம், இடைவிடாத தூறல் மழை, இந்த கியோடாக் சிட்டியே இருள மூழ்கி கிடக்கு. ஒவ்வொரு சந்துலையும் ஏதோ ஒரு ஆபத்தான ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. இந்த கும்மிருட்டில் தான் அமைதியை கிழிச்சிக்கிட்டு அந்த ஃபோன் கால் வருது. ஒரு டபுள் மர்டர் நடந்திருக்குன்னு. நம்ம ஹீரோ ரியான் கைசர் சொல்றதை கேளுங்களேன். மனசு ஒரு நிலையில இல்லாம இது வேலை செய்யாது. இவர் சாதாரண டிடெக்டிவ் கிடையாதுங்க. தன்னோட உடம்பையே இரும்பா மாத்திக்கிற சூப்பர் பவர் இவருக்கு இருக்கு. ஆனா ஒரு கண்டிஷன், மைண்டு செம்ம ஃபோக்கஸ்டா இருந்தா மட்டும்தான் அது வேலை செய்யும். இந்த பவர் தான் அவரோட மிகப்பெரிய பலமும் அதே சமயம் பலவீனமும் கூட. என்ன ஒரு கேரக்டர் டிசைன்ல! ரியான் எவ்வளோ சீரியஸான ஆளுன்னு பார்த்தோம். ஆனால் அவரோட பார்ட்னர் ஆனியாவை பாருங்களேன். அவ ஒரு ஜீன் வகை ஜாம்பி. வெளிர் சாம்பல் நிற தோல், செம்ம ஷார்ப்பான கண்கள். ஒரு பயங்கரமான மர்டர் ஸ்பாட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் மேடம் கூலா அமேசான் மரத்தோட சாத்துல செஞ்ச ஜாமை சாப்பிட்டுக்கிட்டே வராங்க. இந்த சீரியஸான டிடெக்டிவ்க்கும் இந்த ஜாலி ஜாம்பிக்கும் உள்ள கான்ட்ராஸ்ட் தான் இந்த கதையிலேயே ஹைலைட். அப்படியே நேராக மார்க்கெட் ஏரியாவுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்டார் ஹோட்டல் ரூம் நம்பர் 404 நம்ம போனா, அப்பா உள்ள நுழையவே முடியல. அப்படி ஒரு துர்நாற்றம். ரியானுக்கே அது தாங்க முடியல. அந்த சின்ன இருட்டறைக்குள்ள தான் அந்த கொடூரமான காட்சி காத்துக்கிட்டு இருக்கு. அங்க அவங்க என்ன பார்க்க போறாங்கன்னு நினைக்கும் போதே நமக்கு பகீர்னு இருக்குல்ல. இப்போ இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, முதல் பலியான அந்த பொண்ணு ஒரு வேம்பயர். அவ கண்ணு செவந்திருக்கு, ஆனா கழுத்துல 2 ஆழமான ஓட்டை. அவ உடம்புல இருந்த ரத்தம் மொத்தமும் உறிஞ்சப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு வேம்பயரோட ரத்தத்தையே குடிக்கிற அளவுக்கு பலசாலி யாரு? ரெண்டாவது பாடி ஒரு பையன். அவன் பாதி மனுஷன் பாதி ஓனாயா மாறுற ஒரு வேர்வொல்ஃப். சீரியஸா இது ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயம். இந்த மரணம் ஏன் இவ்ளோ பெரிய மேட்டர்னு புரியணும்னா, இந்த உலகத்தோட ரூல்ஸ் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும். வேம்பயரும் வேர்வொல்ஃபும் ஒருத்தரை பார்த்தாலே அடிச்சு கொன்னுடுவாங்க. அப்படிப்பட்டவங்க எப்படி ஒரே ரூம்ல? கண்டிப்பா அவங்க 2 பேரும் காதலிச்சிருக்கணும். யாருக்கும் தெரியாம இந்த உலகம் ஏத்துக்காத ஒரு சீக்ரெட் லவ்க்காக அவங்க மறைஞ்சு வாழ்ந்திருக்காங்க. இது அத்தனை ரூல்ஸையும் பிரேக் பண்ற ஒரு விஷயம். அவங்க பேக்ல கிடைச்ச அந்த எவிடன்ஸை பார்த்தா நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆஸ்ட்ரோனியா போறதுக்கான 2 டிக்கெட்ஸ். இந்த ஆபத்தான உலகத்தை விட்டுட்டு எங்கேயாவது தூரமா போய் புதுசா வாழலான்னு அந்த துரதிர்ஷ்டவசமான ஜோடி பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க கனவை பழிக்கிறதுக்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சு போச்சு. இது எந்த அளவுக்கு சூப்பரா விளக்குதுன்னு பாருங்களேன். ரியான் அவனோட பவரை எப்படி யூஸ் பண்றான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் மைண்டை ஃபோக்கஸ் பண்றான். அப்புறம் அங்க இருக்கிற ஜன்னலோட இரும்பு சட்டத்தை தொடுறான். அடுத்த செகண்ட் அவன் உடம்பு மொத்தமோ இரும்பா மாறிடுது. இப்போ சாதாரண கண்ணுக்கு தெரியாத அந்த தெர்மல் தடைகள், அதாவது வெப்ப தடைகள் அவனுக்கு தெளிவா தெரியுது. இந்த ஒரு பவர் தான் கேசிய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. அந்த தெர்மல் விஷன் மூலமா ரியானுக்கு ஒரு சீக்ரெட் எவிடன்ஸ் சிக்குது. ரூமோட ஒரு மூலையில மனுஷ தலையும் வாம்பயர் பற்களும் சேர்ந்த மாதிரி ரத்தத்துல வரையப்பட்ட ஒரு சின்ன முத்திரை இருக்கு. இப்போ புரியுதா? இது ஏதோ கோவத்தில் நடந்த கொலை இல்லை, பக்காவா பிளான் பண்ணப்பட்ட ஒரு படுகொலை. ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தை வச்சிருக்க ஒரு கொலையாளியோட வேலை இது. இந்த கொடூரமான முத்திரைக்கு சொந்தக்காரன் தான் காலிஷ். அவன் ஒரு பியோர் பிளட் வெரியன். இனங்கள் கலக்கிறத அவன் கொஞ்சமும் ஏத்துக்க மாட்டான். அதை அடியோடு வெறுக்கிறான். உலகத்துல இருக்க எல்லாரையும் வேம்பயரா மாத்தணுங்கிறது மட்டும்தான் அவனோட ஒரே டார்கெட். அதனால தான் இனம் மாறி காதலிச்ச இந்த ஜோடியை அவன் வேட்டையாடி இருக்கான். இது வெறும் கொலை இல்லை, இது ஒரு வெறித்தனமான அட்டாக். ஸோ இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கொலையாளியோட வேலை இதோட முடிஞ்சிடல. ரியான் திரும்ப சாதாரண மனுஷனா மாறி ஜன்னல் வழியா வெளியே பார்க்கும்போது இருட்டுல யாரோ இவங்களே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறத ஃபீல் பண்றான். எஸ், காலிஷோட ஆட்கள் இப்பவும் இவங்களை கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற பதற்றத்தை இன்னும் அதிகமாக்குது. இப்போ ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த ஜோடி தப்பிச்சு போக நினைச்சது ஆஸ்ட்ரோனியா சிட்டிக்கு, கரெக்டா? ஆனா அதே ஆஸ்ட்ரோனியால இருக்கிற ஜாம்பி ஃபேக்டரி ஏன் தாக்குதலுக்கு உள்ளாகணும்? இந்த ரூம்ல நடந்த கொடூர கொலைக்கும் அங்க நடந்த அந்த மிகப்பெரிய தாக்குதலுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா? அந்த ரூம் டேபிள்ல இருந்த ஒரு பழைய நியூஸ் பேப்பர் ஹெட்லைனை பாருங்க. ஆஸ்ட்ரோனியா ஜாம்பி தொழிற்சாலைகளில் மர்ம வெடிப்பு, எரிபொருள் விநியோகம் பாதிப்பு. ஒரு சின்ன ரூம்ல நடந்த இந்த கொலையையும் சிட்டியோட மிகப்பெரிய ஃபேக்டரியில நடந்த அந்த சதி வேலையையும் கனெக்ட் பண்ணி பார்க்கறான் ரியான். இது வெறும் 2 பேரை கொன்னதோட முடிகிற மேட்டர் இல்ல, ஒரு மிகப்பெரிய சதியோட ஆரம்பம். நாம இப்போ எண்டுக்கு வந்துட்டோம்.
காலிஷ் வெறுமனே இந்த மாதிரி கலப்பின ஜோடிகளை மட்டும்தான் தேடி தேடி வேட்டையாடுறானா இல்ல கியோட்டோக் சிட்டில ஒரு மிகப்பெரிய வார் கொண்டு வர்றதுக்கு மாஸ்டர் பிளான் போடுறானா? அந்த ஜாம்பி ஃபேக்டரி பிளாஸ்டுக்கு பின்னாலையும் அவன் தான் இருக்கானா? இதுக்கெல்லாம் பதில் அடுத்த சாப்டர்ல தான் இருக்கு. இந்த மர்மமான உலகத்தோட அடுத்தடுத்த ரகசியங்களை நாம அடுத்த விளக்கப்பதிவுல டீகோட் பண்ணுவோம். அது வரைக்கும் யோசிச்சு பாருங்க, அந்த இருண்ட நகரத்துல அடுத்து என்ன நடக்க போகுது. பாய், டேக் கேர்.